மதன் கௌரி இந்த கொள்ளை அடிக்கிறவங்க எப்படி உருவாகியிருக்காங்க? மதன் கௌரி நேற்று வீடியோவில் என்ன பேசியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, கருப்புசாமி எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை தெய்வம், காவல் தெய்வமாக உருவானார் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காரு. அதில் ஒரு பாயிண்டில் இந்த கொள்ளை அடிக்கிறவங்கள காப்பாற்றுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒருத்தர் தான் அப்படிங்கிறத வெளியாக்கியிருக்காரு. அதில் இந்த கொள்ளை அடிக்கிறவங்க யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. நான் 1980 பிறந்திருக்கேன். காவல் தெய்வமாக இருக்கவங்கள, அதாவது காவல் தெய்வமாக எப்படி நிறையா ஊரில் கிராமத்தில் வந்து வாழ்ந்திருக்காங்கன்னு சில பேரை வந்து நான் பார்த்துருக்கேன். அப்பயும் வந்து என்ன கேட்டிங்கன்னா, கருப்புசாமி இருந்தாலும் குதிரையில் போகிறது, குதிரையில் போய்ட்டு இது பண்ணுற மாதிரி காவல் தெய்வமாக இருக்கவங்க காவலாளியும் நான் வந்து பார்த்துருக்கேன். இதனால் இந்த கொள்ளை அடிக்கிறவங்க எப்படி உருவாகியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனே எனக்கு வந்து தெரியும். அதை தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. முடிஞ்சதுன்னா எல்லாருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாருக்கும் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. நான் சில வீடியோலாம் சொல்லுவேன், இதெல்லாம் சின்ன பசங்க பார்க்கணும், இவங்க காலேஜ் படிக்கிறவங்க பார்க்கணும். ஆனால் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மளோட வரலாறு கிராமத்தில் மட்டும் இல்லை, நம்மளோட வரலாறு. சில இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, காவலாளியே வந்து ஒரு இது பண்ணி என்னென்னா ஒரு சிலையை வடித்து கும்பிட்றாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்டெரக்டாக பார்த்தா கொள்ளை அடிக்கிறவனை காப்பாற்றுறதுக்கு வந்து ஒரு கருப்புசாமி மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்ட் இருக்குது. ஆனால் இந்த கொள்ளை அடிக்கிறவங்க யார்? ஃபஸ்ட்டு இந்த கொள்ளை அடிக்கிறவங்களாம் எங்கே கொள்ளை அடிச்சிருந்தாங்கன்னா, நம்மளோட கோயிலில் வந்து கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயமான ராஜா, சோழ ராஜாலாம் வந்து என்னென்னா கோயிலேருந்து காப்பாற்ற ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு மிஞ்சி இருக்க கோயில் தான் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது. கோயில் மூலிமா பெரிய அளவுக்கு வியாபாரம் நடந்துகிட்டு இருந்தது. என்ன பெரிய அளவுக்கு வியாபாரம் நடந்துகிட்டு இருந்ததுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், விவசாயி வந்து அவனோட எல்லா பொருளையும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட விற்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோயிலில் வந்து இந்த மாலையெல்லாம் என்ன பூக்கள்லாம் என்னாகுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பூக்கள் வந்து அழகாக வந்து ஒரு நாளுக்கு அப்புறம் உதிர்ந்து போயிடும். அந்த பூவை வந்து அழகாக மாலையை கட்டி அதுக்கு அந்த நாரை கூட காசாக்கி மாலையை கட்டி நாரை காசாக்கி அதை கொண்டு போய் கோயிலில் சாத்தும் போது என்ன எல்லா பூவும் வேஸ்ட் ஆகாமல் 90% பூக்கள் வந்து கோயிலுக்கு போகுது. அந்த வியாபாரிக்கு வந்து ஒரு பெரிய லாபம் வருது. அவங்களோட வாழ்க்கைக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம். ஏன்டா அது பூவெல்லாம் இது பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா, இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஒரு சினிமா நட்சத்திரம் ஒருத்தர் வாழ்கிறதுக்கே 275 கோடி கொடுக்கும்போது இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வியாபாரம் கொடுக்குறதுல தப்பு இல்லையே. அது மாதிரி பூக்களோட வியாபாரம் அங்கே போயிட்டு இருந்தது. பால், குழந்தை பிறக்கிறது வந்து இவ்வளோதான் குழந்தை பிறக்குது, அவங்களுக்கு வந்து பால் கொடுக்கணும் அப்படின்னாலும் அந்த பசுவை வந்து வாழ வைக்கணும். அதுக்காக வந்து பசுவும் வாழ வைக்கணும், அவங்க குடும்பமும் வாழ வைக்கணும். அப்போ நம்ம வீட்டுக்கு மட்டும் நம்ம பால் வாங்கினா ஓகே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அதை அபிஷேகம் பண்ணுறாங்க. அதை அபிஷேகம் பண்ணும்போது எக்ஸஸாக இருக்க பால், அதாவது பால் வரும்போது என்னென்னா ஓகே நம்ம வந்து எவ்வளோ பால் விற்க போகிறோம், நம்மளுக்கு வந்து ஒரு 20 லிட்டர் பால் அன்றைக்கி டேட்டில்ங்க 20 லிட்டர் பால் வருதுன்னா ஒரு 15 லிட்டரில் 13 லிட்டர் விற்கிது அப்படின்னா வந்து ஓகே 7 லிட்டரில் 1 லிட்டர் வந்து நான் வந்து இலவசமாக சாமி கொடுக்குறேன். அப்புறம் இன்னொரு 7 லிட்டர் நானும் போய்ட்டு ஓகே இது கோயிலில் வந்து அபிஷேகம் பண்ணுறேன்னா அதையும் போய் வாங்கிட்டு போகிறோம். இது மாதிரி அதுக்கப்புறம் அந்த நெய் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதம் நல்ல நெய்யை 1 மாதம் 2 மாதத்தில் கெட்டு போயிடும். இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கெட்டு போகிறனால இதை வந்து மறுபடியும் வந்து கோயிலில் போயிட்டு இது பண்ணுறோம். அவங்க ஏதாவது பிரசாதம் செஞ்சு வைக்க வேண்டும். ஸோ இது மாதிரி விவசாயிகளை வாழ வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு இதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய லாபம் கொடுக்குற விஷயந்தான் வந்து கோயில். கும்புற விஷயந்தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதோட ஒரு பெரிய லாபம் கொடுக்குற ஒரு விஷயம் அதுதான் வந்து கோயில். அந்த காலத்தில் வந்து நூல்லலாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மாலை கட்டவே மாட்டாங்க, நாரில் தான் கட்டுவாங்க. ஸோ அந்த நார்லேருந்து இது பண்ணுறது வந்து மாலை. அதே மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா அது மாடு போடுற சாணத்துலேருந்து விபூதி, சாணத்துலேயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா விபூதி, குங்குமம் இதெல்லாம் இது பண்ணி அதையும் லாபம் சம்பாதிக்கலாம்ப்பா விவசாயி. நம்ம வந்து என்ன கேட்டிங்கன்னா அது விவசாயத்துக்கு வந்து எவ்வளோ லாபம் இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுற ஒரு சயின்டிஃபிக் ரீசனாக வந்து கோயில் நிறைய இடத்துல இருந்துகிட்டு இருக்குது. இதை தாண்டி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கோயிலில் வந்து ஓகே இந்த அன்னதானம் போடுவோம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சரி நம்மக்கிட்ட காசு அதிகமாக இருக்குது அந்த காலத்தில். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா கோயினூர் டைமண்டே வந்து வேறு ஊருக்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கோயிலில் போய்ட்டு என்ன கேட்டிங்கன்னா தங்கம் வைரம் இதெல்லாம் கொடுத்து வைப்போம். பிற்காலத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அப்போதைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வேணால் இது பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதை இப்போ கோயிலில் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளோட ஜனங்க. அரசியலுங்கிற பேரில் அது எவ்வளோ பெரிய தப்பு. 1000 வருஷமே இல்லாத பஞ்சம் எப்படிடா இப்போ வந்துச்சு? அப்போ டெக்னாலஜி இருந்திருக்கா இல்லை இப்போ டெக்னாலஜி இருக்கா அப்படிங்கிற லெவலில் கூட நம்மளை யோசிக்க வைக்கிது. எப்படிடா பஞ்சம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சில பேர் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கவங்க பார்க்கும்போது, இல்லை அவங்களோட சுயநலத்துக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களேன்னு பார்க்கும்போது கேவலமாகவும் இருக்குது. இதை தாண்டி அதுக்கப்புறம் வந்த அந்த கருப்பர் அப்படிங்கிறது எப்படி வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து என்னங்கன்னா தங்கத்தோட விலை அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குறோம் தாலியை கூட நிறைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா
திருடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அந்தளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா தங்கத்தோட இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா விலை அதிகமாக இருந்ததுனால வாங்க முடியல. இப்படிலாம் வந்து ஒரு வாழ்க்கை நடத்தலாம், திருடிலாம் வாழ்க்கை நடத்தலாம். இந்த நேர்மையாக உழைக்கிறவனுக்கு எதுவும் தங்க மாட்டேங்குது. இந்த மாதிரி திருடணும்னு நினைக்கிறவன் 275 கோடி வாங்குற இல்லை 300 கோடி வாங்குற நடிகர்கிட்டலாம் போய் திருட மாட்டேங்கிறான். கஷ்டப்பட்டு 12 மணி நேரத்துக்கு மேலே உழைச்சி அவன் குடும்பத்துக்கு சோறு போட முடியுமான்னு சொல்லி பார்க்க முடியாமல், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு பில்லு கட்ட முடியுமான்னு சொல்லி பார்க்க முடியாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஏழை இல்லை வளர்ந்து வரும் மனிதர்கிட்ட தான் போயிட்டு திருடுறாங்க. இது உண்மையா இல்லையா? இது உண்மைனா கீழே வந்து உண்மை அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். வேறு எதுவும் கிடையாது. அவங்ககிட்ட தான் போயிட்டு கொள்ளையடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன ஓகே சேஃப்டி டோர் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கொள்ளையடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. இது மாதிரி சம்பவத்தை பண்ணுறவங்க யார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு யார் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த கல் அடிக்கிறவன் வந்து ஊரில் வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது 100ல் வந்து ஒருத்தன் கல் அடிக்கிறான். அவன் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஓகே கல் அடித்தோமா அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கல் அடிக்கிறதுக்கான பணம் தேவைன்னு சொல்லி திருட ஆரம்பித்தாங்க. அதில் ரொம்ப ரேராக இருக்கவன் தான் வந்து திருடுவான். முக்கால்வாசி பேர் உழைக்கிறவனே இந்த உழைக்கிற விவசாயியே வந்து ஏகப்பட்ட காசு வந்து வந்துகிட்டு இருப்பான். அந்த உழைக்கிற விவசாயி கோயிலுக்கு போயிட்டு வருவான், கோயிலில் போயிட்டு நன்மை செஞ்சுட்டு வந்துட்டு இருப்பான். அந்த கோயிலுக்கு போகாமல் சாமி வந்து தப்பு. இனி கூட பார்த்துருப்பீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கோயிலோட கருவறையில் போயிட்டு தண்ணியை போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எதுக்கு அபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க பார்த்துறீங்களா? அந்த நாத்திகவாதி தான் காரணம். கோயில் பிடிக்கலன்னா நாத்திகவாதியாக இருந்ததுன்னா நீ கோயில் பிடிக்கலாம் போகாத. ஆனால் அந்த நாத்திகவாதின்னு சொல்லி கோயிலோட மதத்தை பற்றி இந்துவோட மதத்தை பற்றி தப்பாக பேசுகிறான் பாருங்களா, இவன் தான் கொள்ளைக்காரன். சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு இவன் தான் கொள்ளைக்காரனாக இருந்திருக்கான் நிறைய இடத்துல. இவன் கொள்ளையடிக்கிறதுக்கெலாம் ரீசன் என்ன சொல்லிட்டு இருக்க, கோயிலுக்கு ஏன் அவ்வளோ பணம் போகுது, அதான்டா வியாபாரம் நடக்கிற இடம்டா. இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன் பாரு. இதை தாண்டி என்னென்னமோ வியாபாரம் நடக்கிற இடம்டா. இங்கே வந்து அதில் போய் உழைக்கிறதுக்கு உனக்கு வந்து தெம்பு இல்லை, உழைக்கிறதுக்கு உனக்கு மனசாட்சி இல்லை. அடுத்தவங்க வந்து வியாபாரத்தை கெடுக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த கோயிலுங்கிற கலாச்சாரத்தை, சினிமா, அதை தாண்டி இந்த தண்ணி அடிக்கிறது, இது மாதிரி கலாச்சாரம் கோயிலோட கலாச்சாரத்தை கெடுத்துட்டு அதில் நாத்திகவாதின்னு சொல்லி ஒரு பேரை வச்சுட்டு வெளியே நாத்திகவாதி சிலையை வச்சுட்டு கடவுளை நம்புகிறவன் இவன் அப்படி இப்படிலாம் ஒரு சிலையை வச்சு நம்மளை ஏமாற்றிட்டு கிடக்குறாங்க. இதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து அறிவியல் பூர்வமாக நீங்கள் வாழ்வாதாரம் மூலியமாக தான் நான் கோயிலை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் சாமி கும்பிடுங்க இது பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல. இதெல்லாம் வந்து கோயிலில் நடக்குதா இல்லையா? நடக்குதுன்னா நடக்குதுன்னு போடுங்க கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில். இந்த கலாச்சாரத்தை கெடுத்து அவங்க வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்மக்கிட்ட வந்து கொள்ளை அடிக்கிறாங்க பார்த்துறீங்களா? நம்ம வீட்டில் வந்து கொள்ளை அடிக்கிறாங்க பார்த்துறீங்களா? இவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் விவசாயத்தில் இருக்க நெல்லை வந்து விதைச்சி வச்சுருப்பாங்க, அதை பிடிச்சி கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. இவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் வந்து கருப்பர் சாமி இந்த மாதிரி காவல் அதிகாரி இவங்களாம் வந்து உருவாகிறாங்க. இந்த நாத்திகவாதிலாம் பண்ணாதரா, படித்து முன்னேறுடா. இன்றைக்கி கூட நீட் எக்ஸாம் பண்ணோம்னா நான் சின்ன வயசில் இருக்க மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா 1 கோடி ரூபா கட்டணும்னு அவசியம் இல்லை. எந்தவித காலேஜ் ஃபீஸ் இல்லாமல் நல்ல மார்க் எடுத்தால் நீ நீட்டில் பாஸ் பண்ணினா ஏகப்பட்ட மெடிக்கல் காலேஜ் இருக்குது, படிச்சுட்டு போய் நீ நல்லா வேலை பார்க்கலாம். இவங்கெல்லாம் கல்வி அறிவை கொடுத்து படித்து வேலை வாய்ப்பு, அதே மாதிரி இந்த அரசியல் இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கு. அவன்கிட்ட கியூஆர் கோடில் பணம் போட்டிங்கன்னா அந்த பணத்துக்கு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து நம்மளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்களா? எல்லா நடிகரை வளர்த்து விட்றோம். 275 கோடி 450 கோடி தான் வந்து ஃபோர்டோட கம்பெனி. இது மாதிரி கம்பெனி ஆரம்பித்து வேலை வாய்ப்பு எனக்கு கொடுக்குறியா? அவனை நான் தலைவன் ஒத்துக்கிறேன். நீ பாட்டுக்கு 275 கோடி கொள்ளை அடிச்சுட்டு இருந்தா நீ கொள்ளைக்காரன் அப்படிங்கிறத வந்து ஊர்ஜினம் படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நாட்டில் திருடன் இருக்க மாட்டான். திருடனுக்கு வந்து என்ன பிரச்சனை? அவனுக்கு தேவையான கல்வி, அந்த கல்விக்கு வந்து வேலை வாய்ப்பு எப்படி கொடுக்கணும்னா அவனுக்கு தெரியாதவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதான் உன்னோட கடமை. ஒரு தலைவனாக இருக்கவன் கற்றுக் கொடுக்க கடமை. அதை பண்ணாமல் நீ என்ன பண்ணுற, போராளிங்கிற பேரில் ஓ சுயநலத்துக்காக அவங்கள இழுக்கிற. இது மாதிரி இழுக்காமல் நாத்திகவாதின்னு பேச்சு இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் திருடன் ஃபார்ம் ஆக மாட்டான். அதுக்கப்புறம் போராளிங்கிற பேரில் முட்டாத்தனமாக உனக்கு காசு கொடுக்க மாட்டான். இதை மட்டும் யோசித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நாட்டில் திருடன் இருக்க மாட்டான். கருப்பர் சாமி அப்படிங்கிறவங்களோட வரலாறை நம்ம வந்து சொல்லி ஆகணும். இது மாதிரி நடந்திருக்குப்பா, அந்த கடவுளோட நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கணும், அது மூலிமா இவ்வளோ பெரிய வர்த்தகம் நடக்குது
அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும். இதோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவா. விளக்கேறுனா எப்படி திருப்பரங்குன்றம் மலையில் முருகர் மலையில் விளக்கேறுனா வியாபாரம் நடக்கும், எனக்கு வந்து 5 லட்ச ரூபா கிட்ட நஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லி இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து தீர்ப்பு வந்திருக்குங்கிறாங்க. நான் டெய்லி விளக்கேற்றிட்டு போனுங்கிறேன். டெய்லி விளக்கேற்றிட்டு போனால் அங்கேருந்து வேறு ஊர்லேருந்து சுற்றி பார்க்க வருவாங்க. வரும்போது உனக்கு தானே வியாபாரம் நடக்கும், நீ நல்லா இருப்பீல. அது மாதிரி கோயிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, கோயிலை சுற்றி உள்ள ஜனங்க வாழ்கிறதுக்கு ஒரு அருமையான வழிபாட்டு தலம் தான் வந்து கோயில். இதை நம்பாமல் இருக்கவன் அந்த காலத்தில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு தான் அவன் தான் அடுத்த லெவலில் உங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். இதுக்காக தான் வந்து காவல் தெய்வம் உருவாகியிருக்காங்க அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து. அனுபவித்த கருத்தை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து எடுத்தலாம் சொல்லிக்கிட்டு இருக்கல. இதுக்கு உங்களோட கமெண்ட்ஸு அப்படிங்கிறது எனக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் தேவை வந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் நம்மளோட பகுத்தறிவை வந்து பகிர்த்துக்கிறதுக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். முடிஞ்சால் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோடய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நன்றி.